எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து நான் இன்னொருக்கா ஐநால அனந்தி சசிதரனோடு இருக்கிறேன் இங்கயா. அண்ட் ஆனந்தி சசிதரன் வந்து இன்றைக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கிற டைம்ல அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த முள்ளிவாய்க்கால் கடைசி டைம்ல வந்து ஈழத்தமிழர்கள் வன்னியில வந்து சாப்பாடுக்கு கஷ்டப்படையில, ரைட்? அவங்க ஈழத்தமிழர்கள் வந்து எவ்ரி டைம் முள்ளிவாய்க்கால் நாள் அவங்க வந்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சின்னு அதை வந்து ஆக்சுவலி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட எம்பசிஸ் கொடுத்தாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் த ஆண்கள் இறந்ததை பத்தி, எங்களுக்கு நீதியை பத்தி, எங்களுக்கு ஒரு நாடு கிடைக்கிறது பத்தி, அந்த கஞ்சி பத்தி ஏன் ரொம்ப கூட எம்பசிஸ் கொடுத்தாங்கன்னு நாட் வெரி கிளியர். அவங்க வந்து ஏன் அந்த போர் நடந்த இயக்கம் வந்து ஆயுத தூக்குனனால தமிழ் ஆளுங்கள் சாப்பாடு இல்லாம இருந்தாங்களா, அந்த மாதிரியான இது மேபி ஐம் நாட் ஷுர். பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஆனந்தி அங்க கடைசி வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அங்க 17-18 வரைக்கும் அங்க இருந்தாங்க முள்ளிவாய்க்கால்ல. அண்ட் அவங்க அந்த சாப்பாடு பத்தி என்ன, அந்த மருந்து, ஆல் திஸ் திங் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்ல, முள்ளிவாய்க்கால் யுத்தம் 2009 ஜனவரியே இடம்பெற தொடங்கியாச்சுது. மிக ஒரு நெருக்கடியான காலம் அது. ஆனால் பட்டினியால மக்கள் இறந்ததண்டு ஒருவர் கூட இறக்க இல்லை, நோயால இறந்ததண்டும் இல்லை. எல்லாமே இந்த செல் கொத்துக்குண்டு நச்சுக்குண்டு அடிச்சு ரத்தம் சிந்தி வெடிச்சு சனம் செத்ததை ஒழிய இயற்கை சாவை இல்ல பெரிய அளவுல யாருமே சாக இல்லை. மற்றது சாப்பாடு இல்லை என்றாலும் பட்டினியால யாரும் செத்து விட இல்லை. ஏனென்றால் அந்த கடைசி நேரம் விடுதலை புலிகளுடைய நிர்வாக சேவை பிரிவு இந்த மாவை உருட்டி சீனி போட்டு வேப்பன் மாதிரி கொடுத்திருந்தது. ஏனென்றால் எண்ணெயும் கோதுமை மாவும் சீனியும் கிடைக்கக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லுற பக்கத்துல கஞ்சி குடுபட்டது. ஆனால் சிரட்டே இல்லை, தேங்காயே இல்லை. கடைசி ஒரு 3 மாதம் தேங்காயே நாங்கள் கண்ணால காணாத இடத்துல சிரட்டை எப்படி வந்தன்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னென்றால் அவ்வளவு தமிழாக்களை ஒரு கேவலப்படுத்துற மாதிரியான விஷயம் தான் அந்த சிரட்டையில கஞ்சி குடிச்சது. மேடம், நாங்கள் போய் அண்டி இருந்த இடம் முழுக்க உப்பு, கடலால சூழப்பட்ட ஒரு பகுதி. உப்புக்கு தட்டுப்பாடும் இருந்த மாதிரி தெரியல, எல்லா இடங்களையும் உப்பு இருந்தது. நான் கடைசி நேரம் வந்த நேரம் கூட சில இடங்கள்ல செத்தல் மிளகாய் எல்லாம் ரோட்ல சிதறி கிடந்ததையும் நான் பார்த்தேன். ஆனபடியால் இந்த நீங்க திருவோணமலை சண்டை திருவோணமலை தான் முதல் விட்ரோ பண்ணி வந்தது. திருவோணமலையில விடுதலை புலிகள் தங்களுடைய அடுத்த வயல் விதைக்கிறதுக்காக வச்சிருந்த நெல்லை கூட கடைசி நேரம் மக்கள்கிட்ட கொடுத்தவே சாப்பாட்டுக்கு. அது கொடுத்தா இனி ஒண்ணும் இல்லையன்றதுதான் அர்த்தம். ஆனபடியால் எவ்வளவுக்கு தங்கட மக்களை மருத்துவத்தோட காப்பாத்துறதுக்கோ உணவோட காப்பாத்துறதுக்கோ விடுதலை புலிகள் மேக்சிமம் முயற்சி செய்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இலங்கை அரசின் பொருளாதாரம் பட்டினியால ஒரு நேர சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆனபடியால் அந்த ஒரு பொருளாதார தடை இருந்தது, மருத்துவ பொருளுக்கு தடை இருந்தது, எல்லாத்துக்கும் தடை இருந்தும் கூட அங்க ஒருவரும் பட்டினியால செத்ததும் இல்ல, நோயால செத்ததும் இல்லாத ஒரு சூழல் இறுதி மட்டும் அந்த யுத்த பிரதேசத்துல இருந்தது. நாங்கள் வந்து இதை பத்தி நாங்கள் ஏன் பேசணும்னாக்கா, நாங்கள் காசால வந்து சாப்பாடு இல்லாம மருந்து இல்லாம ஆளுங்கள் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இந்த டாபிக் வந்தது. அண்ட் தென் இன்னொன்று வந்து ஆனந்தி வந்து நீங்க மருந்தை பத்தி நீங்க சொன்னீங்க. அந்த என்னது பிள்ளைங்களுக்கு வந்து ஆபரேஷன்லாம் அந்த மயக்க மருந்து கொடுத்துதான் அந்த காயப்பட்ட புள்ளிகளுக்கு ஆபரேஷன் செய்தது. பெரிய ஆக்களுக்கு பெரிய அளவுல கொடுக்கறதுக்கு மயக்க மருந்து இருக்கே இல்ல. ஆனால் கடைசி நேரம் யுத்தம் நடந்து சின்ன புள்ளிகள் எல்லாம் காயப்பட்ட பொழுது விடுதலை புலிகள் சண்டையில நிக்கிற ஆக்களுக்கு வச்சிருந்த ரத்தம் எல்லாம் எந்த கண்ணுக்கு முன்னால, என்னோட அப்ப நான் என்னுடைய மகளுக்கு அப்பெண்டிசைட் ஆபரேஷனுக்கு நின்று இருந்தேன். அப்ப அந்த ரத்தம் அந்த புள்ளிகளுக்கு ஏத்தினது. நீங்க சொன்னீங்க மருந்து கூட நல்ல வந்து எல்லாம் மருந்து எல்லாம் எடுத்து வச்சு ஒரு இடத்துல பிள்ளைகளுக்கு வயிற்றோட்டம் வந்துட்டு என்றால் ஒரு பக்கத்திலேயே ஒரு தரப்பால் இருக்கும். அதுக்குள்ள விடுதலை புலிகள்னா மருத்துவ புள்ளிகள் இருப்பினம் அவன் உடனே மருந்து கொடுப்பினம் அந்த வயிற்றோட்டம். அப்ப வயிற்றோட்டம் உண்மையில அது அவ்வளவு நெருக்கடியான ஒரு சனத்துக்குள்ள வயிற்றோட்டம் தொத்துற ஒரு நிலைதான். அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் வச்சிருந்தது.
உண்மையிலே ஒரு 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 பெரிய ஒரு யுத்த சூழலுக்குள்ளையும் கூட விடுதலை புலிகள் அந்த நிலைமைய பேணி வந்தது பெருமை. உண்மையிலே எனக்கு இந்த காசால இப்ப புள்ளிகள் சாப்பாட்டு கையேந்தது அழுகுதுன்றாக்க எனக்கு சரியான கவலையா இருக்குது. அந்த சூழல் எங்கட பக்கத்துக்குள்ள விட முன்னம் இது பண்ணிட்டுது. அதனால கவலையா இருக்குது. என்னன்னா 16 வருஷத்துக்கு முன்னம் நாங்கள் எப்படி துடிச்சு செத்தோமோ இன்றைக்கு காசாவில 16 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு இல்லாம நடக்குது. எங்களால தடுக்க முடிய இல்லையா? அத என்னென்றால் அது ஒரு மனித குலத்துக்கு மானிட குலத்துக்கு எதிரான ஒரு யுத்தம். அதை பார்த்து எங்களால ஐயோண்டு கதற முடியுதே ஒழிய எங்களால தடுக்க முடியல என்ற ஏக்கம் இருக்கு. சில நேரம் எங்களுடைய நாடு ஒரு எங்களுடைய தனி நாடாக இருந்திருந்தால் இன்றைக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் இந்த இப்படி யுத்தத்துல பாதிக்கப்படுற நாட்டுக்காக குரல் கொடுக்கறதுக்கு தயங்கி இருக்க மாட்டாருன்றதான் நான் நம்புறேன். இன்றைக்கு வந்து ஆனந்தி நீங்க வந்து ஸ்பீச் கொடுத்தீங்க யுஎன்ல. ஓகே, நீங்க வந்து அந்த ஸ்பீச்ல வந்து நீங்க கேட்டிருக்கீங்க அண்ட் என்னது அந்த யுஎன் வந்து அந்த சீரியஸான அஜெண்டால வந்து அவங்க பேசினோம்ண்டு வேற அவங்க வந்து இப்ப புது அரசாங்கம் வந்து கூட அந்த வந்து அவங்க வந்து ஏதாவது அந்த நீதிக்கு வந்து அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அண்ட் அந்த குரூப் ஸ்ரீலங்கா குரூப் வந்து ரெசல்யூஷன்ஸ் வந்து அவங்க அந்த ரெசல்யூஷனை வந்து அங்க ரெஜிம் சேஞ்ச் ஸ்ரீலங்கால மாத்துறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்துறாங்க. எங்களுக்கு நீதிக்கு அந்த ரெசல்யூஷன் ஒண்ணுமே அவங்க செய்யல. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இல்ல, தொடர்ந்து இப்ப இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து நாங்கள் இணைய அனுசரணை எல்லாம் செய்கிறோம் எல்லாம் சொல்லி போட்டும் எதையும் செய்ய இல்லை என்றது ஒரு பக்கம். மற்றது எங்களே ஒரு வலுவான ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் விட வேணும். அதை விட்டுட்டு சும்மா ஐட்டம் 2-4 விட அடுத்ததாக எங்களை ஐசிஜேக்கு மாத்துறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேணும். அதை விட்டுட்டு யூஎன்னுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு நான் இந்த இடத்துக்கு வந்து 11 வருஷம் அதான். ஆனா ஒன்றுமே நடக்க இல்லை. அவங்க வந்து அந்த டைம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த செப்டம்பர் அதே தான் பிளான் பண்றாங்க. சோ நாங்கள் தமிழ் ஆளுங்கள் வந்து இங்க உலகம் பூரா நாங்கள் வந்து ஒற்றுமையா நாங்கள் வந்து என்னது நாங்கள் வந்து அந்த தமிழ் ஈழத்துக்கு நாங்கள் கேட்கணும். பிகாஸ் அந்த ரெஃபரண்டம் முக்கியம். ரெஃபரண்டத்துலதான் எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து எல்லாரும் ஐசிசி சொல்ல வேண்டியதுல என்ன வேற நேஷனல் கோர்ட் எல்லாம் அவங்க செய்யறாங்க செய்யட்டும். பட் அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஐசிஜேக்கு தான் நாங்கள் வந்து நன்றி ஆனந்த்.